கடைபிடிக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், தி ஒன்லி திங், நம்ம சேனலுடைய மெயின் விஷயம். அது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவை பாருங்கள். அன்பார்ந்த ஜோதிட நண்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள். அதில் குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் என்னென்னலாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அதில் ஆன்சர் சொல்கிறேன். அடுத்தது உங்களுக்கு என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறதும் கமெண்ட்ஸில் போடுங்க. எல்லாரும் சேர்ந்து அதுக்கு பிரார்த்தனை பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராசிநாதன் குரு வந்து 5ஆம் தேதி வரைக்கும் உச்சத்தில் இருக்கார். 6ஆம் தேதிக்கு பிறகு 7ல் மாற்றம், நேரடி ராசி பார்வை இருக்கு. அதனால ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தெய்வ அருள் அப்படிங்கிறது எப்போதுமே கூட இருக்கும். மாதம் முழுவதும் நேரடி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். 2ஆம் வீட்டு பலன்களை பார்க்கலாம். பண வரவு அப்படிங்கிறது சுமூகமா இருக்கு. குடும்பத்துல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது அதிக அளவு ஏற்படும். குடும்பத்துல ஏதாவது ஒரு ஸ்ட்ரக் ஆகிட்டு ஏதோ கடன் பிரச்சனை இருந்தீங்கன்னா குடும்பத்தோட வெல்த் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்கும். அப்புறம் 3ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது ஒரு பெரிய விஐபிகளுடைய கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதை பயன்படுத்தி பெரிய அளவில் உயர்வதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு, பயன்படுத்திக்கங்க. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது விசா அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் கிடைச்சிரும், போயிட்டு வரலாம் தாராளமா. இந்த காலகட்டத்துல செயல் உங்களுக்கு அதிகமா கை கொடுக்கும். நீங்க வந்து செய்யணும் தோணிட்டு இருப்பீங்க, ஆனா செய்ய மாட்டீங்க. இந்த காலகட்டத்துல அதுக்குண்டான செயல் அப்படிங்கிற ஆக்ஷன் அப்படிங்கிறது அதிக அளவுல நீங்க ஃபுல் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க. 4ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வீடு வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். தாய் மூலியமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். மாணவர்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டுங்கிறது பெட்டரா இருக்கும். ஆனா கவனச்சிதறல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அப்பதான் தான் பெட்டர் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா கொஞ்சம் கவனச்சிதறல்ங்கிறது இருக்கு. ரிசல்ட் பெட்டரா தான் வரும், ஆனா கவனச்சிதறல் ஏற்பட்டு திருப்பி ஃபோக்கஸ் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஏதாவது தேவையில்லாத கிரிட்டிசிசம் வரலாம், அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கங்க. 5ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது பிள்ளைகளால முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பிள்ளைகள் வெளிநாடு செல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. 7ஆம் தேதிக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யறவங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். பெரிய சக்சஸை கொடுக்கும். என்ன நீங்க அதுக்காக ரொம்ப காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் 7ஆம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அதனால சந்தான பாக்கியத்துக்காக வெயிட் பண்றவங்க 7ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்க. 6ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்பொழுது தற்காலிகமா ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு இடம் பெயர்ற மாதிரி ஒரு சிறிய பயணம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. என்ன தொடர்ந்து வேலையிலால ஒரு பயணங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. திருமண முயற்சி அப்படிங்கிறது வெற்றி அடையும். என்ன 20ஆம் தேதிக்கு பிறகு திருமண முயற்சி ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் 20ஆம் தேதிக்கு பிறகு எடுங்க. பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. நல்ல ஒரு வரன் அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. 7ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது மூலயமா ஒரு செலவு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்கு. என்ன கல்யாணத்துக்கு உண்டான பேச்சு அப்படிங்கிறது ஸ்பீடா வீட்டுக்குள்ளார டக்கு டக்கு டக்குன்னு பேசி டக்கு டக்குன்னு முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய பார்ட்னரோட ஒர்க்குக்காக நீங்க அவங்களோட சேர்ந்து வெளியூர் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு. 8ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது இருக்கு. இரவுல பயணங்கள் செய்யறத கொஞ்சம் தவிர்த்துக்கணும். வாகனத்துல போகும்போது பார்த்து கவனமா போகணும். மற்றபடி வேற எதுவும் இல்லை. 9ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது அதாவது சொத்து இருக்கும்,
ஆனால் இன்னும் பிரிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ அந்த டாக் ஏற்படும். சொத்தை பிரித்து அவங்கவுங்களுக்கு உண்டான ஷேரை கொடுக்கறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். தான தர்மம் செய்யறதுல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது ஏற்படும். என்ன அப்புறம் தந்தை மூலியமாக நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். 10ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் கடந்து வந்துடுவீங்க. என்ன பணியாளர்கள், அதாவது உங்க கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மூலியமா சிறு சிறு டென்ஷன்கிறது ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். தொழிலில் எப்போதும் கண்காணிச்சுட்டே இருங்க. அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது இந்த மாதம் மட்டும் வேண்டாம். நீங்கள் ஒரு கண்காணிப்பாக நீங்கள் எப்போதுமே கவனிச்சுட்டே இருங்க. அப்போ தான் வேலை கரெக்டாக நடக்கும். பெரிய லாஸுங்கிறது இல்லை, பட் கவனம்ங்கிறது தேவை. 11ஆம் வீட்டு பலன்களை பார்க்கும்போது சகோதரர்களால் சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படலாம். நினைச்சது நடக்கும், ஆசைகள் நிறைவேறும். ஆணுக்கு பெண் மூலியமா, பெண்ணுக்கு ஆண் மூலியமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படும். இன்கம் குரோத்துங்கிறது கன்சிஸ்டன்ஸா இன்க்ரீஸ் ஆகும். 12ஆம் வீட்டு பலன்கள் பார்க்கும்போது செலவுகள் அனைத்தும் குடும்ப நலனுக்காக ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுப விரயம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துக்காக அன்னெசரி செலவுகள் எதுவும் இருக்காது. என்ன மற்றபடி நல்ல ஒரு பயணம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அது மூலியமா நன்மை அப்படிங்கிறது ஏற்படலாம். தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் தி ஒன் திங் டிசம்பர் மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னன்னா, திருமண முயற்சிகளில் இது வரைக்கும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், இன்னும் அமையலை வரணும் அப்படின்னா, இந்த மாதம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணுங்க. இந்த மாதம் அதுக்குண்டான கிரக சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் டிசம்பர் மாதம் வரன் தேடுறதுல கான்சன்ட்ரேஷன் அதிகப்படுத்துங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு வரன் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு. அதனால இந்த மாதம் உங்களுடைய பார்ட்னரை சூஸ் பண்ண வேண்டிய காலமாக அமையும். நன்றி.